திருச்சி அம்மா மண்டபம் காவிரி கரையில் இறந்தவார்களுக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தவும், முன்னோர்களுக்கு தாப்பணம், திதி வழங்கவும் தினந்தோறும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும். தமிழகம் மட்டுமில்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்து அம்மா மண்டபத்துக்கு வருகை தருவா. அம்மா மண்டபம் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு புனித நதி ஆகும். அங்கு சடங்குகளின்படி பக்தர்கள் குளிக்க வருகிறார்கள். பல பக்தர்கள் அருகிலுள்ள கோவில்களுக்குள் நுழைவதற்கு முன்பு இங்கே நீராடுவார்கள். சிலர் காலமான தங்கள் அன்புக்குரியவர்களின் இறுதி சடங்குகளை செய்ய வருகிறார்கள். காவேரியின் புனித நீர் பல பழங்கால வேதங்களிலும் கவிதைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நீராடுவது மக்களுக்கு மோட்சத்தை அடைய உதவும் என்று நம்பப்படுகிறது. பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து ஒரு இடைவெளி. பெண்கள் ஆற்றின் கரையில் ஆடிப்பெருகு பூஜை செய்கிறார்கள். அவர்கள் ஆற்றில் புனித நீராடி புதிய ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். ஆடிப்பெருகு பூஜை நீர் சடங்குகளை உள்ளடக்கியது. இதில் சிறப்பு விளக்குகள் ஆற்றில் மிதக்க விடுகின்றன. பெண்கள் புனிதமான சுமங்கலி பூஜையையும் செய்கிறார்கள். மற்றும் திருமணமான பிற பெண்களுக்கு புதிய மங்கல் சூத்திரங்கள், புனித திருமண நூல் வழங்குகிறார்கள். இந்த சந்தர்ப்பம் கருவுறுதல் மற்றும் செழிப்பு ஆகியவற்றைக் குறிக்கும் என்பதால் மக்கள் லட்சுமி தேவிக்கு பூஜைகள் மற்றும் பிரார்த்தனை செய்கிறார்கள். வருடாந்திர ஆடிப்பெரு திருவிழாவின் ஒரு முக்கிய அங்கமாக பக்தர்கள் இங்கு வந்து நாளை மறுதொடக்கம் செய்வதற்கும் புனித சேவைகள் மற்றும் பூஜைகளில் கலந்து கொள்வதற்கும் முன் நீராடுவார்கள். தெற்கு ராஜகோபுரம் கோவில் தென்புறத்தில் 400 ஆண்டுகளுக்கு முன் நாயக்க மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத தெற்கு ராஜகோபுரம். அகோபில மடத்தின் 44வது ஜியர் அழகிய சிங்கரின் முயற்சியால் கட்டுமான பணிகள் 1979 தொடங்கி 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று 13 நிலைகளுடனும் 13 கலசங்களுடன்
236 அடி உயரத்தில் 1987 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் 1.7 கோடி செங்கற்கள், 20,000 டன் மணல், 1000 டன் கருங்கல், 12,000 டன் சிமெண்ட், 130 டன் இரும்பு கம்பிகள், 8,000 டன் வர்ணப்பூச்சு. ராஜகோபுரத்தின் மொத்த எடை 1,28,000 டன்கள். கோவில் அமைப்பு. இக்கோவிலானது ஏறத்தாழ 156 ஏக்கர் அதாவது 6,31,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக நாட்டிலேயே மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாக உள்ளது. இதன் வெளிப்புறச் சுற்று மதிலின் அளவு 950 x 816 மீட்டர் ஆகும். இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக 7 சுற்று மதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மையப்பகுதியில் அரங்கநாத சுவாமி கோவில் உள்ளது. இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. அரங்கநாதரின் கருவறை விமானம் நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலிலிருந்து 4 திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கிச் செல்லும் வகையில் சுற்று மதில்களில் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன. ராஜகோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்குப் பக்கத்தில் அமைந்துள்ளது. கோவிலைச் சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள 4 சுற்றுக்களும் கோயில் சார்ந்த பயன்பாடுகளுக்கு உரியவை. வெளிப்புறமாக உள்ள 3 சுற்றுக்களுக்குள்ளும் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமும் அடங்கியுள்ளது. திருச்சுற்றுகள். இதன் 7 மதில் சுற்றுக்களையும் 7 உலகங்கள் என்று கூறுவர். மாடங்கள் சூழ்ந்துள்ள திருச்சுற்று. பூலோகம், திரிவிக்ரம சோழன் திருச்சுற்று, புவர்லோகம், அகலங்கன் என்னும் கிளிச்சோழன் திருச்சுற்று, சுவர்லோகம், திருமங்கை மன்னன் திருச்சுற்று, மகர்லோகம், குலசேகரன் திருச்சுற்று, ஜனோலோகம், ராஜமகேந்திர சோழன் திருச்சுற்று, தபோலோகம், தர்மவர்ம சோழன் திருச்சுற்று, சத்தியலோகம், நவதீர்த்தம், சந்திர புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுள தீர்த்தம், பலாச தீர்த்தம், அசுவ தீர்த்தம், ஆம்ர தீர்த்தம், கதம் தீர்த்தம், பொன்னாக தீர்த்தம்.
பஞ்சரங்க தலங்கள். ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோவில், ஸ்ரீரங்கப்பட்டணம். திரு அரங்கநாத சுவாமி திருக்கோவில், திருவரங்கம். சாரங்கபாணி திருக்கோவில், கும்பகோணம். அப்பால ரெங்கநாதர் கோவில், திருப்பேர் நகர் என்ற கோவிலடி, தஞ்சாவூர். பரிமள ரங்கநாத பெருமாள் திருக்கோவில், மயிலாடுதுறை. ஸ்ரீரங்கம் கோவில் 7 பிரகாரங்களைக் கொண்டிருக்கிறது. கோபுரங்கள் அச்சுப்பாதையை வெளிப்படுத்துகின்றன. வெளிப்புற கோபுரங்கள் மிக உயர்ந்தவையாகவும் மற்றும் கருவறை கோபுரங்கள் உயரம் குறைந்தவையாகவும் உள்ளன. வரலாற்று காலத்தில் இந்த கோயிலை கட்டிய பின்னரே ஸ்ரீரங்கம் நகரம் இந்து சமுதாயத்தின் இலட்சிய கனவுகளை வெளிக்காட்டும் அளவிற்கு உயர்ந்தது. ஸ்ரீரங்கம் கோவில் காவிரி ஆற்றில் உருவாக்கப்பட்ட இயற்கை தீவுகளில் அமைந்திருக்கும் தேவமாதாவின் 3 கோவில்களில் ஒன்றாகும். அவை ஆதி ரங்கா ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ரங்கநாதசாமி கோவில், மத்திய ரங்கா சிவநாதபுரத்தில் ரங்கநாதசாமி கோவில், ஆந்திய ரங்கா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதசாமி கோவில். ஒரு கோபுரம் முழுமையாக தங்கத்தால் ஆனது. இது மின்வேலி மூலம் பாதுகாக்கப்படுகிறது. பட்டுப் புடவை, பட்டு வேட்டி, பட்டுத் துண்டுகள் போன்றவை சமய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. கோவில் வளாகத்திற்குள் ஆண்டாள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனி கோவில் உள்ளது. கூடுதலாக ஒரு அருங்காட்சியகம் மற்றும் ஒரு நூலகம் உள்ளது.
மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்களில் முக்கியமானது ஸ்ரீசக்கரம். மகாவிஷ்ணுவின் வலது கையில் இருக்கும் இந்த சக்கரம் பகைவரை அழிக்கும் ஆயுதமாகும். அவரை வழிபட்டால் கிடைக்கும் அற்புத பலன்கள். சிவபெருமானை திருவிழிமுழலை தலத்தில் மகாவிஷ்ணு 1000 தாமரைப் பூக்களைக் கொண்டு தினமும் அர்ச்சனை செய்து பூஜித்து வந்தார். ஒருநாள் 1000 தாமரைப் பூக்களில் ஒன்று குறைந்து காணப்பட்டது. அதனால் 999 தாமரைப் பூக்களைக் கொண்டு அர்ச்சனை செய்த விஷ்ணு 1000வது தாமரையாக தனது கண்களில் ஒன்றை தாமரையாக்கி அர்ச்சித்து பூஜையை முழுமை செய்தார். இதனால் மனமகிழ்ந்த சிவபெருமான் சக்கராயுதத்தை மகாவிஷ்ணுவிற்கு வரமாக வழங்கியதாக திருவிழிமுழலை தலபுராணம் கூறுகிறது. சுதர்சனனின் மற்ற பெயர்கள். சக்கரத்தாழ்வாருக்கு திருவாழையாழ்வான், சுதர்சனர், சக்கரம், திகிரி எனும் திருநாமங்கள் உள்ளன. சுதர்சனம் மங்களமானது. சுதர்சனர் என்றால் நல்வழி காட்டுபவர் என்று பொருள். எல்லா பெருமாள் திருக்கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனிச்சநிதி அமைந்திருக்கும். ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள சக்கரத்தாழ்வார் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக வழிபட்டு வருகின்றனர். அரங்கனை தரிசித்து வந்தவுடன் அமைந்திருக்கும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வாரந்தோறும் தரிசித்து வந்தால் அற்புத பலன்கள் பெறலாம். சுதர்சனம். சக்கரத்தாழ்வார் முன்புறத்திலும் பின்புறத்தில் யோக நரசிம்மர் இருப்பார்கள். சக்கரத்தாழ்வார் 16 கைகளில் 16 விதமான ஆயுதங்கள் ஏந்தியிருக்கிறார். சக்கரத்தாழ்வாரின் வலது 8 கையில் சக்கரம், ஈட்டி, கத்தி, கோடரி, அக்னி, மாவட்டே, தண்டம், சக்தி எனும் ஆயுதங்களும், இடது கையில் சங்கு, வில், கண்ணி, கலப்பை, உலக்கை, கதை, வதரம், சூலம் போன்ற 8 ஆயுதங்களை கையில் ஏந்தியிருப்பார். சக்கரத்தாழ்வார் வழிபடும் முறை. சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வணங்கி வர கிரக தோஷங்கள் நீங்கும். சக்கரத்தாழ்வார் காயத்ரி மந்திரம் ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜாலாய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வழிபட்டு தினமும் 11 முறை அல்லது 24, 54, 108 முறை என முடிந்த அளவு மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வர நம் செயலில் எதிர்ப்புகள் நீங்கி நல்ல வெற்றி கிடைக்கும். இவருக்கு துளசி மாலை, சிவப்பு மலர்களால் ஆன மாலையை சூட்டி வழிபட்டு வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நாம் நினைத்துப் பார்க்க முடியாத வெற்றி பெறலாம். சக்கரத்தாழ்வாரை வழிபட, அவரின் அருளைப் பெற நாம் ஒரு அடிமுன் வைத்தால், அவர் நமக்கு அருள்பாலிக்க 2 அடிமுன் வைத்து வந்து நம் துன்பங்களை நீக்கி அருள்வார். சொல்லுங்க சார். பார்த்தசாரதி சன்னதின்னு பேர். பக்கத்தில் அர்ஜுனன் இருக்கார். இங்கே வந்து அந்த சன்னதியில் தேரில் பெருமாள் இருக்கார். எங்கேயும் இல்லாதது தேரில் இருக்கார். கர்ணனுடைய அம்பிலிருந்து அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய வலது காலால் தேரை அழுத்துற மாதிரி காட்சி இங்கே இருக்குது. சைடில் நரன் நாராயணன், பத்ரி நாராயணன் நரன், உற்சவர் ருக்மணி சத்யபாமா கிருஷ்ணன். இந்த சன்னதியோட அமைப்பு. அவர் பக்கத்தில் ராமானுஜர். பக்கத்தில் ராமானுஜர். அங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜர் பிறந்தார். ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பதி, மேல்கோட்டை, திருநாராயணபுரம் ஆகிய பல திவ்ய தேசங்களில் வாழ்ந்து ஆன்மீகப் பணிகள், சமய சீர்திருத்தம், வைணவத்தை வளர்க்க விசிஷ்டாத்வைதம் என்ற சித்தாந்தம், கோவில் வழிபாட்டுக் கோட்பாடுகள் மற்றும் அவற்றின் பூஜை முறைகள் ஆகியவற்றை வகுத்து தந்தவர் இவர். பிற்கால தலைமுறையினர் ராமானுஜர் பற்றி அறிந்து கொள்வதற்காக அவரது காலத்திலேயே அவரைப் போல 2 விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. அவற்றுள் ஒன்றை ராமானுஜர் தழுவி தன்னிடம் இருந்த ஆத்மசக்தியை அதில் பிரதிஷ்டை செய்தார். திருநாராயணபுரத்தில் உள்ள அந்த விக்கிரகம் தமர் உகந்த திருமேனி, அதாவது அடியார்களுக்கு மிகவும் பிடித்த விக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோன்று மற்றொரு விக்கிரகம் ஸ்ரீபெரும்புதூரில் தயார் செய்யப்பட்டது. அதுதான் உகந்த திருமேனி, அதாவது ராமானுஜருக்கு பிடித்த விக்கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிலை கண் திறப்பின் போது
ராமானுஜரின் சக்தி அதற்குள் செலுத்தப்பட்டதாக ஐதீகம். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்து முடிவில் அவருடைய உடல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பள்ளிப்படுத்தல் செய்யப்பட்டது. அது தானான திருமேனி என அழைக்கப்படுகிறது. மேற்சொன்ன இரண்டையும் விட இதுவே முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கும் மேலாக அருள்பாலித்து வரும் ராமானுஜரின் தானான திருமேனி பற்றிய தகவல்களை இங்கே பார்க்கலாம். ராமானுஜர் பரமபதம் அடைந்த பிறகு அவரது உடல் ஒரு வாகனத்தில் அமர்த்தப்பட்டு அவரது சீடர்கள், ஜீயர்கள், பல்லாயிரக்கணக்கான வைணவர்கள், கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் புடைசூழ ராமானுஜர் உடல் தாங்கிய வாகனம் இறுதி ஊர்வலத்தைத் தொடங்கியது. ஸ்ரீரங்க பெருமாள் அரையர் தலைமையில் அரையர்கள் திருவாய்மொழி ஓதியபடி பின்தொடர்ந்தனர். இறுதி ஊர்வலம் தொடங்கிய நேரத்தில் ரங்கநாதர் கோவிலில் இருந்து அசரீரி ஒன்று ஒலித்ததாக ஐதீகம். ராமானுஜன் எந்தன் மாநிதி என்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு என்றும் அந்தக் குரல் ஒலித்தது. எனவே ராமானுஜரின் உடல் என்ற சேம வைப்பை அரங்கன் திருக்கோவில் வளாகத்தில் துறவிகளுக்கான சம்ஸ்கார விதிகளின்படி பள்ளிப்படுத்த பெருமாளின் கட்டளையாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொதுவாக வைணவ சம்பிரதாயப்படி மறைந்த துறவிகளின் உடலுக்கு எரியூட்டும் வழக்கம் இல்லை. மாறாக அவர்களது உடல் பள்ளிப்படுத்தப்படும். அதாவது சமாதியில் அமர வைக்கப்பட்ட நிலையில் வைத்து தக்க முறைகளின்படி சமாதி மூடப்படும். அதுபோல ராமானுஜரின் உடல் ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்தில் வசந்த மண்டபம் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் பள்ளிப்படுத்தப்பட்டது. அங்கே தற்போது ராமானுஜர் என்று அழைக்கப்படும் உடையவரின் சந்நிதி உள்ளது. அங்கே பத்மாசன நிலையில் அமர்ந்து தியானத்தில் உள்ள திருமேனி போல இன்றும் உயிரோட்டமாக காட்சி தருகிறது. ராமானுஜரின் கண்கள் திறந்த நிலையில் இருப்பதோடு கால் விரல்கள், நகங்கள், கைகளில் ரோமங்கள் இருப்பதையும் காணலாம். அவரது உடல் பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமப்பூ ஆகியவற்றைச் சேர்த்து தயார் செய்யப்பட்ட கலவையினால் மூடப்பட்டுள்ளது. 1137 ஆண்டு காலமான ராமானுஜரின் உடல் அப்படியே பல்வேறு திரவியங்கள் மற்றும் சூரணங்களால் பதப்படுத்தப்பட்டு பள்ளிப்படுத்தல் என்ற முறையில் ஸ்ரீரங்கம் வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கும் மேலாக யோக உஷ்ணத்தின் அடிப்படையில் அந்த உடல் இறுகி நிலை மாறாமல் இருக்கிறது. அந்த இடத்தின் மீதுதான் தற்போது எம்பெருமானார் என்று சொல்லப்படும் ராமானுஜரின் சந்நிதி ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது. இப்போதும் அவரது திருமேனி வைத்தவாறே உள்ளே இருப்பதாகவும் அதற்கு மேற்புறத்தில் இப்போது உள்ள ரூபம்தான் தானான மேனி என்பதும் பல ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. அந்த திருமேனிக்கு திருமஞ்சனம், அதாவது எந்தவிதமான அபிஷேகமும் நடைபெறுவதில்லை. வருடத்துக்கு 2 முறை பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமப்பூ ஆகியவற்றால் ஆன ஒருவகை குழம்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. திராவிட கட்டிடக்கலை அல்லது தென்னிந்திய கோவில் பாணி என்பது இந்து கோவில் கட்டிடக்கலையில் உள்ள ஒரு கட்டிடக்கலை சொற்பொழிவாகும். இது இந்திய துணைக்கண்டத்தின் தெற்குப் பகுதியிலும் அல்லது தென்னிந்தியாவிலும் மற்றும் இலங்கையிலும் 16ஆம் நூற்றாண்டில் இறுதி வடிவத்தை எட்டியது. இது இந்து கோவில்களில் காணப்படுகிறது மற்றும் வட இந்திய பாணியிலிருந்து மிகவும் வித்தியாசம். கற்பகிரகம் அல்லது கருவறை மீது ஒரு சிறிய மற்றும் அதிக பிரமிடு கோபுரத்தை பயன்படுத்துவது ஆகும். அங்கு வடக்கே உயரமான கோபுரங்கள் உள்ளன. பொதுவாக அவை உயரும்போது உள்நோக்கி வளைந்து அழைக்கப்படுகின்றன. இருப்பினும் பெரிய கோவில்களுக்கு நவீன வருகையாளர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தும் அம்சம் உயர் கோபுரா அல்லது வளாகத்தின் விளிம்பில் உள்ள நுழைவாயில். பெரிய கோவில்கள் பலவற்றைக் கொண்டுள்ளன. விமானத்தைக் கொள்ளப்படுத்துகின்றன. இவை மிக சமீபத்திய வளர்ச்சி. துவாரபாலகர்கள், முக்கிய நுழைவாயிலில் இரட்டை பாதுகாவலர்கள் மற்றும் கோவிலின் உள் கருவறை மற்றும் கோஷ்டங்கள், கற்பகிரகத்தின் வெளிப்புற பக்க சுவர்களில் முக்கிய இடங்களில் செதுக்கப்பட்ட தெய்வங்கள் போன்ற பல தனித்துவமான அம்சங்கள் உள்ளன. பழங்கால புத்தகமான வாஸ்து சாஸ்திரத்தில் கோவில் கட்டிடத்தின் 3 பாணிகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள கட்டமைப்புகளில் பெரும்பாலானவை தென்னிந்திய மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஸ்ரீலங்கா. சாதவாகனங்கள் சோழர்கள், சேர, ககத்தியர்கள், ரெட்டிகள், பாண்டியர்கள், பல்லவர்கள், கங்கைகள், கடம்பர்கள், ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், ஹொய்சாலாக்கள் மற்றும் விஜயங்கர பேரரசு போன்ற பல்வேறு ராஜ்யங்களும் பேரரசுகளும் கணிசமானவை. திராவிடக் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு பங்களிப்பு.
பரமபத் வாசல் என்பது திருமாலின் வசிப்பிடமாக அறியப்படும் வைகுந்தத்தின் வாசலாகும். இதனை சொர்க்க வாசல், வைகுந்த வாசல் எனப் பல பெயர்களில் அழைக்கின்றனர். இந்த வாசலைக் கடந்தால் முக்தி கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும். வைகுந்த ஏகாதேசி நாளன்று திருமால் கோவில்களில் பரமபத் வாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த வாசல் நம்மாழ்வார் வைகுந்தம் செல்லும் வரை மூடியிருந்தது. அவரை இந்த வாசல் வழியாக சென்று முக்தி அடைந்தவர். திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் 108. அவற்றில் நாம் பூமியில் காண முடியாதது 2. ஒன்று வைகுண்டம், மற்றது பரமபதம். விஷ்ணுவை எப்போதும் பாடிப் பரவுகின்ற பக்தர்கள் பகவானின் அணுக்கத் தொண்டர்களாக வசிப்பது இந்த பரமபதத்தில்தான். அந்த பரமபதத்தில் பகவானுடன் உறையும் பெருமையைப் பெறுவதான வாயில்தான் பரமபத் வாசல். ஒரு சமயம் பிரளயத்தில் மூழ்கிவிட்ட உலகத்தை மீண்டும் படைத்த திருமால் மற்ற உயிரினங்களை உண்டாக்க பிரம்மாவை படைத்தார். அப்போது பிரம்மாவை வதைக்க 2 அசுரர்கள் வந்தனர். அவர்களை திருமால் அழித்தார். அப்போது அந்த 2 அசுரர்களும் திருமாலிடம், நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் வாசம் செய்யும் பாக்கியம் தர வேண்டும் என்றனர். அதை ஏற்றுக்கொண்ட திருமால் அவர்கள் இருவரையும் மார்கழி மாத சுக்ல ஏகாதசி என்று வடக்கு நுழைவாயில் வழியாக பரமபதத்துக்கு அனுப்பி வைத்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த 2 அசுரர்களும் எங்களுக்கு அருளிய இந்த பரமபத் சொர்க்க வாசலை பூமியில் திருவிழாவாக கொண்டாட வேண்டும். அதோடு இந்த வாசல் வழியாக வரும் உங்களை தரிசிப்பவர்களுக்கும் இவ்வாசல் வழியாக வருபவர்களுக்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதன்படியே மார்கழி சுக்ல ஏகாதசியன்று பரமபத் வாசல் திறக்கப்படுகிறது. அதை உணர்த்தும் விதமாகத்தான் பெருமான் தானே வைகுண்ட ஏகாதசியன்று பரமபத் வாசல் வழியே பக்தர்கள் புடைசூழ வருகிறார். என்னோடிருப்பீர்களாக என்று பக்தர்களுக்கு அருளை அளிக்கிறார். ஏகாதசி என்பது திதிகளில் 11வதாக வருவது. ஏகம் தசி ஏகாதசி. ஏகம் என்றால் 1 என்று பொருள். தசி என்றால் 10 என்று அர்த்தம். ஏகாதசி என்றால் 11 நாள் என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் திருமாலுடன் ஒன்றுபடுத்தும் நாளே வைகுண்ட ஏகாதசி. இந்த ஒன்றுதல் அவனோடு என்றுமே ஒன்றுவதாக உருப்பெறும் என்பதான் ஏகாதசி விரதத்தின் உட்பொருள். அந்த உட்பொருளின் வெளிவடிவாக நடைபெறுவதுதான் பரமபத் வாசல் திறப்பும் வைகுண்ட ஏகாதசி திருநாளும். மார்கழியில் வரும் வளர்பிறை ஏகாதசி தான் சிறப்பானது. இதை பெரிய ஏகாதசி மற்றும் மோட்ச ஏகாதசி என்பார்கள். வைகுண்ட ஏகாதசியன்று இரவு கண்விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுகிறது. இணையதளத்திலும் பரமபதம் இருப்பது நம் சம்பிரதாயத்தின் தனிச்சிறப்பு. விளையாட்டின் ஏணி வழியே ஏறிச் சென்றால் சொர்க்கம். சறுக்கி பாம்பின் வாயில் விழுந்தால் மறுபடியும் அடிப்பகுதிக்கே வர நேரிடும். ஏணி என்பது புண்ணியம், பாம்பு என்பது பாவம். வைகுண்ட ஏகாதசியன்று இரவு முழுவதும் கண்விழித்திருக்கும் பொருட்டு இவ்விளையாட்டை பெரும்பான்மையான பக்தர்கள் விடியும் வரை விளையாடுவர். இதை கொஞ்சம் சொல்லுங்க சாமி, இதை பற்றி கொஞ்சம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தாயார் வந்து படிதாண்டா பத்தினி. தாயார் வெளியே இங்கே வரமாட்டா. வைகுண்டவாசி திறந்த பெருமாள் வந்து பெருமாள் வரும்போது தாயார் வந்து தான் வீட்டுக்காரர் என்றைக்குமே நேரடியாக பார்க்க மாட்டா. அப்படியே விரல வச்சு உட்காந்துட்டு அப்படி எட்டி எட்டி பார்ப்பா. அதான் அதுக்கு அர்த்தம். வரலாறு. திருவரங்கம் கோவில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். இதை சுயம்பு என்று கூறுவர். பிரம்மா நித்திய பூசை செய்ய சூரியனை நியமித்தார். பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இக்ஷுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபடக் கொண்டு சென்றான். ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீஷணன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையில் வழியில் காவிரியாற்றின் கரையை அடைந்தான். அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக் கூடாது என்று எண்ணினான். அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தான். அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்துவிட்டு கீழே வைக்கக் கூடாது என்று சொல்லிவிட்டு இளைப்பாறினான். அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான். பின்னர் விபீஷணன் அவன் மீண்டும் புறப்பட வந்தான். சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு, சிறுவன் என்ன காரியம் செய்தாய் என்று கூறி சிலையை எடுத்தான். எடுக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தான்.
கலங்கினான். பின் சிறுவனாக வந்தது விநாயகப் பெருமான் சிலையை கீழே வைத்தது நான்தான் என்று கூறி மறைந்தார். அவ்விநாயகர்க்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது. அதுவே மலை மீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் ஆகும். திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது. பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து காவிரிக்கரையிலேயே தங்கியிருக்க விருப்பம் என்று தெரிவித்தார். அங்கு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினார். விபீஷணனுக்காக தான் தென்திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக உறுதியளித்தார். பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையைச் சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தார். பின் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவில் மணலால் மூடப்பட்டது. பின் வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோவிலை ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்ததால் கிளி சோழன் என்றும் சோழன் கிள்ளிவளவன் என்றும் அழைக்கப் பெற்றார். அக்கோவிலை புரணமைத்து பின்பு அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழன் கிள்ளிவளவன். அக்கோவிலே தற்போதைய வழிபடும் அரங்கநாதர் கோவிலாக உள்ளது. குடதிசை முடியை வைத்துக் குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டித் தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளந்தை அரவணைத்து இலுமாகண்டு உடலனுக்குருகுமாலோ என் செய்கை நிலகத்தீரே. ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் முதலாயிரம் திருமாலை 19வது பாட்டு. கோவில் உலகில் தர்மவர்ம சோழன் கட்டிய திருவரங்கம் கோவில் காவிரியின் வெள்ளப்பெருக்கினால் மண்ணில் புதையுண்டு மறைந்தது. பின்னர் கிளிச்சோழன் ஒரு கிளியின் உதவியுடன் வைகுந்தத்திலுள்ள விஷ்ணுவின் கோவில் இருந்த இடம் இதுதான். அக்கோவிலை இப்போதும் இங்கு காணலாம் என்று ஒரு செய்யுளை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தது. மற்றும் அவனுக்கு வந்த கனவின் மூலமாக விமானம் இருந்த இடத்தைக் கண்டுபிடித்தான். விமானத்தின் கருவறையைச் சுற்றிக் கோவில் எழுப்பினான். இப்போதுள்ள கோவிலுக்குள் பெரிய விக்கிரகங்களை வடிவமைத்தனர். விஜயேந்திர பேரரசின் நாயக்க மன்னர்கள் கோவிலின் பிரமாண்டமான மகா மண்டபம் அர்த்த மண்டபம் உட்பட 9 கலைநயம் மிக்க சிற்பங்கள் நிறைந்த மகா மண்டபங்கள் மற்றும் ராஜகோபுரங்களை அமைத்தனர். பின்னர் கோவிலின் கிழக்கு புறம் கலைநயம் மிக்க சிற்பங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் அதன் எதிரே சேஷராய மண்டபங்களை அமைத்தனர். ஸ்ரீரங்கம் வடக்கிலிருந்து படையெடுத்து வந்த முகலாய மன்னர்களால் 1310 முதல் 1311 வரை கைப்பற்றப்பட்ட செல்வங்கள் சூறையாடப்பட்டன. இந்து மதத்தின் சடங்குகளை ஏற்றுக்கொள்ள படையெடுப்பாளர்கள் விரும்பவில்லை. அவர்கள் அழகிய மணவாள பெருமாள் விக்கிரகம் ஒளித்து வைத்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமான பொக்கிஷங்கள் நகைகள் மற்றும் ஆபரணங்களை கொள்ளையிட்டார்கள். அழகிய மணவாள பெருமாள் கோவில் விக்கிரகம் தில்லிக்கு அனுப்பப்பட்டது. தில்லியில் அழகிய மணவாள பெருமாளின் சிலையைக் கண்ட சுல்தான் மகள் அதை நேசிக்கத் தொடங்கினார். அவர் தனது நேரத்தை சிலைக்கு செலவழித்தார். சுல்தான் அழகிய மணவாள பெருமாள் சிலையை மீண்டும் ராமானுஜாச்சாரியாவிடம் ஒப்படைத்தார். சுல்தான் மகளால் இதை தாங்க முடியவில்லை. அவள் மர்மமாக மறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு ஸ்ரீரங்கநாத கோவிலுக்கு அருகே ஒரு தனி சன்னதி உள்ளது. அவர் துளுக்க நாச்சியார் என்று அழைக்கப்பட்டு மக்களால் வழிபடப்படுகிறார். இந்த சம்பவம் நடந்த பிறகும் கூட ஸ்ரீரங்கத்தை அடிக்கடி பல முகலாய மன்னர்களால் தாக்கப்பட்டது. பின்னர் விஜயேந்திர பேரரசின் எழுச்சிக்குப் பிறகு முகலாய சுல்தான்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தன. விஜயேந்திர பேரரசின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் இந்த புனித நகரத்தை பிரமாண்டமான கட்டிடங்கள் மண்டபங்கள் கட்டினார். மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பொக்கிஷங்கள் நகைகள் மற்றும் நிலங்களை நிறைய வழங்கப்பட்டது. அவரது காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் நன்கு மறுசீரமைக்கப்பட்டது. பல திட்டங்களை வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டதால் ஸ்ரீரங்கம் வேகமான வளர்ச்சி அடைந்தது. ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள 10 நாடுகளில் உள்ள கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அமைப்புகள் குறித்த அறிக்கைகளை ஆய்வு செய்த யுனெஸ்கோ அமைப்பு திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு கலாச்சார பாரம்பரியம் பாய்ந்தவற்றை பழமை மாறாமல் பாதுகாத்ததற்கான விருதை 2017ஆம் ஆண்டில் வழங்கி சிறப்பித்தது. தமிழகத்திலேயே முதல் முறையாக இக்கோவிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.